Welcome, brothers and sisters, for Elliott Wave Master Course Beginner Part 6. நம்ம இந்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ட்ரையாங்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ட்ரையாங்கிள்ஸ் வந்து எதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா ட்ரையாங்கிள் ஒரு ஃபார்ம் ஆகி அடுத்த மூவ் எப்படி போகும், எந்த டைரக்ஷன்ல போகும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மெயின் ரூல்ஸ். இப்ப நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, சோஷியல் மீடியால இங்கதான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, மேல போகல இல்லைன்னா கீழே போகல, பயந்து பத்திரமா இருங்க, இப்படி போகலாம் இப்படி போகலாம். அவங்களாம் அது வந்து ட்ரையாங்கிளே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நீங்க ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு 90% அக்யூரசியில நீங்க வந்து அடுத்த டைரக்ஷன் என்ன ஆக போகுதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். ட்ரையாங்கிள்ஸ் பத்தி ரொம்ப முக்கியமான டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்ஸ் நாலேஜ்லாம் எப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து பழைய ஹை கீழே இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம நாலேஜ் வந்து என்ன மார்க்கெட்ல இருந்தது நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கமெண்ட்ல போட்டுருங்க. இல்லைன்னா ஏன்னா நீங்க வந்து திரும்பி இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை, நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கலாம், ஒரு ரிவிஷனும் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். இது வந்து எப்படி வந்து இது வந்து வேவ் 4 இல்லைன்னா வேவ் பில மட்டும் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1 2 3 4 5 ஸ்ட்ரக்சர். இது இம்பல்ஸ்ல வேவ் 4 ரொம்ப டேஞ்சரஸான ஸ்ட்ரக்சர். இது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த ட்ரையாங்கிள் வரலாம், வந்தா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வரும். இல்லைன்னா நம்ம ஏபிசி பேட்டர்ன் இருக்கு, இந்த பிக்குள்ள இந்த ஏபிசி பேட்டர்னே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளேயே பி ஒரு லெக் இருக்கும், ஒரு வேவ் இருக்கும். இந்த பில தான் வரும் ட்ரையாங்கிள். எப்பவுமே அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் வந்தா ஒரு 4th வேவ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பி வேவ் இருக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியா நம்ம பழைய இப்போ இங்க வந்து ட்ரையாங்கிள் ஓகே, இந்த பழைய வந்து ஏ தான் இருக்கும் வந்துட்டு நமக்கு முன்னாடியே தெரியும். இல்லைன்னா இப்போ இங்க வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் இது வந்து முன்னாடி வந்து 3rd வேவ் வந்துட்டு ஈஸியா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் வந்து டீகோட் பண்ணலாம். ஆனா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் வந்து சொல்றேன், அது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் வந்து எப்படின்னா, ஒரு 5 டச் பாயிண்ட் இருக்கும். டச் பாயிண்ட்னா 5 டிஃப்ரெண்ட் லெக் இருக்கும் ட்ரையாங்கிளுக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான லெக். 4th லெக் அப்புறம் தான் நீங்க கன்ஃபார்மா சொல்லலாம் இது வந்து ட்ரையாங்கிள். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கல, ட்ரையாங்கிள் முன்னாடியே கண்டுபிடிக்கல, ட்ரையாங்கிள் ஆகலான்ட்டு. எதுக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டான மூவ் வரும், திரும்பி ஒரு உடனே ஃபால் வந்து திரும்பி மேலே போகும். இது வந்து நீங்க முன்னாடியே சொல்லிடலாமா ட்ரையாங்கிள் வரும்போது. சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, இது அது வந்து இண்டிகேட்டர்ஸ் தான் நீங்க எலியட் வேவ்க்கு நீங்க அட்வான்ஸ் கான்செப்ட் தான் படிப்பீங்க. ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் உள்ள எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணலான்ட்டு கால்குலேஷன் வேஸ் எல்லாம் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க இன்டர்மீடியட் ஸ்டேஜ். ஆனா இது பிகினர் ஸ்டேஜ்ல நீங்களுக்கு தெரியும் என்ன ரூல்ஸ் என்னது ட்ரையாங்கிள்க்கு முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம இந்த பிகினர்ல பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் வந்து எல்லா ஹை வந்து கீழே தான் இருக்கு. இப்போ சியோட ஹை வந்து ஏல கீழே தான் இருக்கு, இயோட ஹை வந்து சியோட கீழே இருக்கும். ஸோ எல்லாமே ஹை வந்து புது ஹை வந்து லோவர் ஹைன்னு சொல்லுவாங்க, கீழே தான் போயிட்டு இருக்கு, ஹை எல்லாம் கீழே தான் போயிட்டு. அதே மாதிரி லோ வந்து சப்போஸ் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். பி வந்து பி இதுக்கு அப்புறம் அடுத்த லோ டி, சரிங்களா? இது வந்து ஹையர் லோவா இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரைஸ் வந்து சின்ன ஒரு ரேஞ்ச்ல ஆடுது, ஃபுல் அண்ட் ஃபுல்லா சுத்துது. ஓகே, எதுக்கு இப்படி ஆகும்னா, இப்ப மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ்க்கு அப்புறம் உடனே மார்க்கெட் பாஸ் ஆயிடும். அந்த டைம்ல இப்ப ரீட்டைலர்ஸ் டம் மணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டம் மணி வந்து ஸ்மார்ட் மணி ட்ராப் பண்ணும். மேல போயிட்டு கீழே நிறைய பேர் வந்து இந்த மூவ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த மூவ் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த அந்த நிறைய பேர் வந்து ட்ராப் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். அடுத்த மூவ்க்காக ரெடி பண்ணுவாங்க நம்ம ஸ்மார்ட் மணி, பிரமிடிங் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஆனா நம்மளுக்கு தேவையான கான்செப்ட் என்னன்னா, அடுத்த மூவ்க்காக இங்க வந்து யாருமே இருக்கக்கூடாது அடுத்த மூவ்ல, அதனால நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ எப்பவுமே யோசிக்கணும், ட்ரையாங்கிள்க்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, ட்ரையாங்கிள் அப்புறம் அந்த ட்ரெண்ட் 100% கண்டினியூ ஆகும். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள்க்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்க்கு அப்புறம் ஒரு கண்டினியூ ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சேம் ட்ரெண்ட்.
ஸோ பிக்குள்ள ஒரு ஃபார்ம் ஆகுது ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கும். ஓகே, சேம் திங் மேலே போகும்போது ட்ரையாங்கிள் எப்படி இருக்கணும்னா சிம்பிள். இது வந்து ட்ராப். எப்பவுமே பாருங்க, இது வந்து ஹைஸ் வந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு, லோஸ் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மூவ். ஸோ ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி வந்து என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் 100%. ஸோ அது வந்து தப்பு இல்லை. நீங்க வந்து ட்ரையாங்கிள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். இது வந்து அவ்வளோ ரேர் கிடையாது. இர்ரெகுலர் ஃபிளாட் அதெல்லாம் சொன்னோம் இல்லை, எக்ஸ்பேண்டிங் இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கிடையாது, ரொம்ப ரேராது. இது வந்து ட்ரையாங்கிள் அவ்வளோ ரேர் இருக்காது. நிறைய ஸ்டாக்ஸ்ல, நிறைய இண்டெக்ஸ்ல, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்மால் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம், எல்லா டைம் ஃப்ரேம்ல இருக்கும் ட்ரையாங்கிள். இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்க வந்து பை டிஃபால்ட்டா நிறைய பேர் வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க இது ட்ரையாங்கிள். அது 90% பப்ளிக் வந்து தப்பா சொல்லுவாங்க. 90% தப்பா சொல்லுவாங்க இது வந்து ட்ரையாங்கிள்ன்ட்டு. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஆச்சு இப்படி ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து ஓகே ஆமா ட்ரையாங்கிள் தான் சொல்லுவாங்க. இல்ல, ட்ரையாங்கிள் நீங்க 100% கண்டிப்பா ட்ரையாங்கிள் தானா வந்து ஓன்லி டி வேவ்ல சொல்லலாம். டி ஸ்டார்ட் ஆகும்போது இல்லைன்னா எண்டிங் ஆகும்போது அப்பதான் நீங்க கேரண்டியா சொல்லலாம் இது ட்ரையாங்கிள். ஒன்ஸ் நீங்க ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன் நீங்க கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியானது இது ட்ரையாங்கிள். ஆனா ரொம்ப முக்கியமான இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னு சொல்லுவாங்க. ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் 100% எந்த டைரக்ஷன்ல போக போகுது ட்ரெண்ட். அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு கிராஃபிக், இது புல்லிஷ் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் இருந்தா ட்ரையாங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகும். ஏ பி சி டிஇ. ப்ரீவியஸ் ட்ரெண்ட் முன்னாடி ஒரு ட்ரெண்ட் பேரிஷ் இருந்தா ட்ரையாங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேங்க. நான் வந்து எப்படி மார்க் பண்ணிருக்கேன்ட்டு பாருங்க. ஏல இருந்து சில இருந்து இ ஜாயின் பண்ணிருக்கேன், அப்புறம் பி அண்ட் டி ஜாயின் பண்ணிருக்கேன். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கும் ஜாயின் பண்ணுவாங்க. அது வந்து தப்பு, சரிங்களா? இது பண்ணவே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்குது எக்ஸாம்பிள். நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த சி வந்து இப்ப ஜாயின் ஆகுது இல்ல ட்ரெண்ட் லைன், தேவையில்லை. இந்த ட்ரெண்ட் லைன் சி இவ்வளோ கீழே வரும்ன்ட்டு தேவையே இல்லை. திரும்பி இப்படி டி மேல போகுது இல்ல, டி வந்து திரும்பி இந்த ட்ரெண்ட் லைன் வரணும்ன்ட்டு அப்படியே தேவையே இல்லை. டி எங்கும் வேணாலும் ஸ்டாப் ஆகலாம். சியும் அப்படிதான். ஆனா சி ஏ அப்புறம் பி சி வருது இல்ல, சி இந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்கணும். இப்ப இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல நீங்க படிப்பீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம் சி டிஸ்டன்ஸ். ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்குது எல்லா வேஸ் எப்படி நம்ம முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, ட்ரையாங்கிள் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்காக டி வரைக்கும் வெயிட் பண்ணணும். கண்டிப்பா சொல்றது ஆமா இது கண்டிப்பா ட்ரையாங்கிள் தான்ட்டு. இல்லைன்னா நீங்க தப்பு பண்ணிடுவீங்க. அப்படி இந்த ரூல் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் திங் இ வருது இல்ல, இப்போ இ இங்கதான் வரணும்ட்டு வெயிட் நிறைய பேர் வருவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ஜாயின் பண்ணிட்டு உக்காந்துருவாங்க. இ இங்கதான் வரும், அப்பதான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வெயிட் பண்ணுவேன். ஆனா இது தேவையே இல்லை. நிறைய பேர் எலியட் வேவ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நிறைய சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப்ல இருப்பாங்க. இங்கதான் வரும், இது வந்து டெக்ஸ்ட் புக் சொல்ல முடியுது, அதான் அப்படிதான் கத்துப்பாங்க. ஆனா தப்பு. இங்க வரது தேவையே இல்லை. பாதியிலேயே முடிச்சுட்டு ஒன்னு ஆயிடலாம், சரிங்களா? எதுக்கு நமக்கு தேவைன்னா அடுத்த வருது மூவ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இது நம்ம முன்னாடியே வந்து ரெடியா புடிச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து நம்ம முன்னாடியே புடிச்சுக்கலான்ட்டு. அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேவ் இது இது பத்தி நான் சொல்றேன். இது வந்து தேவையே இல்லை. வந்து இங்க வந்து டச் பண்ணோன்ட்டு ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணோன்னு தேவையே இல்லை. அந்த மாதிரிதான் டி வந்து இவ்வளவு தூரத்துக்கு போறது தேவையில்லை. டி இங்கதான் இருக்கலாம், இப்படி இப்படியும் இருக்கலாம். ஸோ நீங்க வந்து ட்ரெண்ட் லைனோட ரூல்ஸ் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து பி அண்ட் டி மட்டும் தான் கனெக்ட் பண்ணலாம், ஏசிஇ. அதுக்கப்புறம் செகண்ட் என்னன்னா, உள்ள இருக்கிற வேவ்ஸ் வந்து தேவையில்லை. இது வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் ஆகிடலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா ஒரு டயக்ராம்காக சொல்றேன், இது வந்து ஜாயின் பண்ணலாம். தப்ப என்ன பண்றாங்க நிறைய பேர்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே ஜாயின் பண்ணிட்டு தான் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரையாங்கிள் கிடையாது. நிறைய பேர் வந்து தப்பா சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியால, இந்த யூடியூப்ல. ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் புரியுது. ஸோ இது வந்து ட்ரையாங்கிள்ல ஒரு வேரியேஷன் இருக்கு. ட்ரையாங்கிள்ல ஒரு வேரியேஷன், அது முன்னாடி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் ரொம்ப ரொம்ப ரேர். நான் வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி புரியும் தெரியல, ரொம்ப ரேர். வரவே வராது. வந்துச்சுன்னா வேவ் 4 வேவ் பில தான் வரும்.
சரிங்களா? இந்த வேவ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான வேவ். நீங்க வந்து ட்ரேடே பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு வேவ் இது. ட்ரேட் பண்ணவே பண்ண முடியாது. யாருமே கண்டுபிடிச்சிட்டது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இதுல. ஸோ இதுல இந்த வேவ்ல வந்து நிறைய பேர் எப்படின்னா நிறைய பெரிய ப்ரொஃபஷனல்ஸும் அவங்களாம் எப்படின்னா அவங்க பெரிய குவான்டிட்டியில வேலை பண்ணுவாங்க. குரோர்ஸ்ல இல்லை லேக்ஸ்ல பண்ணுவாங்க ட்ரேடிங். அதுலயும் வந்து நீங்கன்னா தப்பு பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியர் கட் அவுட் பண்ணிடுவாங்க வெளியே மார்க்கெட்ல இருந்து. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ப்ரைஸ். அதனால முன்னாடியே சொல்லிட்டேன், வேவ் 4 வேவ் பி வந்து ரொம்ப டேஞ்சரஸான ப்ரைஸ். நீங்க வந்து இதுல வந்து ரொம்ப யோசிச்சுட்டு ஆமா இப்படி பண்ணலாம், இந்த வேவ் ஃபார்ம் ஆகுது, இந்த இவ்வளோ ட்ரேட் ஆகிக்கலாம், நீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. ரொம்ப லைட்டா இருங்க. குவான்டிட்டி சைஸும் அப்படி இல்லை. ஃபோர்த் வேவ் பி வேவ்ல தேவையே இல்லை நீங்க அவ்வளோ எஃபர்ட் பண்றதுக்கு. ஏன்னா வேவ் 4 வந்து டேஞ்சரஸான வேவ். எல்லா ரீட்டைலர்ஸ்க்கு ட்ராப் பண்றது வேவ். ஓகேங்களா? ஸோ வேவ் 4ல எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள்ன்ட்டு வரும். இது வந்து ரொம்ப ரேரான ஸ்ட்ரக்சர். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா பேக் டெஸ்ட்ல நீங்க ஒன் டைம் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கை மாட்டுது. ஏன்னா ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். இந்த எக்ஸாம்பிள்லயே நீங்க வந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஸ்டார்டிங்ல ஒன்றும் புரியாது. ஆனா ஜஸ்ட் ஒரு முன்னாடி உங்களுக்கு பிரீஃபா தரேன். நார்மல் ட்ரையாங்கிள்ல வந்து நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து சின்னதா ஆயிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து நார்மல் ட்ரையாங்கிள். எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள்னா ப்ரைஸ் வந்து மேல எக்ஸ்பேண்ட் பெரியசா ஆயிட்டே இருக்கும், இப்படி ஆயிட்டே இருக்கும் ப்ரைஸ். இது வந்து எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள். இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் போயிருக்கு அந்த ட்ரெண்ட் திரும்பி கண்டினியூ ஆகும். இது ரெண்டுமே ஹை ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஏன்னா ஒன் டைம் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு தெரியும் அடுத்த டைரக்ஷன். ஒன் டைம் நீங்க அடுத்த டைரக்ஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா மார்க்கெட் இப்படிதான் போகுது வந்து நீங்களே யோசிக்கோங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ ரேர், வெரி ரேர் எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் வந்து இப்படி நீங்க ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. நீங்க தப்பா போட்டுருவீங்க. அதனால வேவ் 4ல தான், வேவ் பில தான் ஷார்ட் கட் சொல்றேன். வேவ் 4 வேவ் பில தான் இது வரும். அதனால வேவ் 4 ஸ்டார்டிங் பண்ணும் போதே நீங்க வந்து யோசிக்கணும், ஆமா இப்படி ட்ரையாங்கிள் வந்தா ட்ரையாங்கிள் வந்து இப்படி ஆகலாம். ஆனா வந்தா நம்ம பார்ப்போம்ட்டு யோசிக்கணும். முன்னாடியே வந்து யோசிக்க கூடாது, ஆமா இதுதான் ட்ரையாங்கிள் இதுதான் இதுன்ட்டு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எலியட் வேவ் அனலிஸ்ட் வந்து ரெடியா இருக்கணும். கவுண்ட்ஸ் எல்லாம் மாத்தணும்ட்டு ரெடியா நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். நிறைய பேர் வந்து இதுதான் இதுன்ட்டு முடிவு பண்ணிட்டு ரெடியா இருப்பாங்க. ஆனா தப்ப போயிட்டே இருக்கும் கவுண்ட்ஸ் எல்லாம். அதனால ஸ்டார்டிங்லயே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆகாதீங்க மைண்டு இதான்ட்டு, இதுதான் கவுண்ட் எப்படி. இந்த வேவ்ல நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி ட்ராப் ஆயிடுவாங்க பசங்க. இப்போ வேவ் 3 இங்க ஆச்சுன்னா கம்ப்ளீட், வேவ் 4ல வேவ் ஸ்டார்ட். நிறைய பேர் இது வந்து ஃபோர்த் வேவ் யோசிச்சுட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியா சொல்லுவாங்க, ஆமா புது ஹை வருது ரெடியா இருங்கன்ட்டு. நிறைய பேர் வந்து ஃபிஃப்த் வேவ்ன்ட்டு ஓகே இதுதான் ஆச்சு, வேவ் கம்ப்ளீட் ஆச்சு, ப்ரீவியஸ் ஹை இப்போ கீழே தான் போகுதுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஓகே ட்ராப் ஆச்சு, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க, நிறைய கைத்தட்டு நிறைய பேர் வந்துருவாங்க, கரெக்டாக சொன்னீங்க, நீங்க தான் சூப்பர், நீங்க தான் தலை, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உடனே வந்து ஒரு வேவ் வந்துடும், ஒரு சர்ப்ரைஸ் வேவ். இது வந்து திரும்பி இந்த ஹை பிரேக் ஆகி போயிடும். ஸோ நிறைய பேர் வந்து இப்ப நான் பார்த்தது இதுதான். நான் பார்த்தது இதுதான். நிறைய பேர் சோஷியல் மீடியால வந்து ஓகே இதான் முடிஞ்சிச்சு, இங்க கரெக்ஷன் தான் முடிஞ்சிச்சு, இப்போ புதுவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த ஹை வரைக்கும் போயிடும், நீங்க ரெடியா இருங்க. நிறைய பேர் வந்து இதுல ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா முன்னாடி ஜம்ப் பண்ணல இந்த டிராப்ல. நிறைய பேர் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க ஓகே மேலதான் போகுது, நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. எங்கல இருந்து வந்தது, ஒரு தப்பான அனலிஸ்ட் வந்து தப்பா சொல்லிடுறாங்க. நிறைய பேர் வந்து மாட்டிப்பாங்க. மாட்டிப்பட்டு திரும்பி மார்க்கெட் வந்து ஊந்திரும். ஓகே அந்த அனலிஸ்ட் வந்து இப்போ என்ன சொல்லலாம், இப்போ நம்ம சொல்றது எல்லாம் தப்பா போகுது, சரி ஓகே இப்போ மேல இந்த லோவும் பிரேக் ஆச்சு, இப்ப ஓகே இந்த லோவும் பிரேக் ஆச்சு, இப்ப நம்ம எப்படி நம்ம சமாளிக்கணும், நம்ம வியூவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம கோர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி சம்பாதிக்கணும்ட்டு. ஓகே இப்போ மேல மார்க்கெட் வெயிட் பண்ணுவாங்க, இப்போ பிரேக் ஆச்சு, மார்க்கெட் கீழே தான் போகுது, இப்போ இதுதான் லோ, இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட், எஸ்எல்லிங்க போடுங்க, அதான் சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டியில அவங்களுக்குலாம் சத்தியமே ஒன்றும் புரியாது. நான் நான் யார் மேல இது இல்லை, ஆனா இதை நான் பார்த்தது, அதனால உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து ப்ளீஸ் அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்க. இல்ல முடியல, இல்லைன்னா கொஸ்டின் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் தரேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எப்பவுமே ரெடி ஹெல்ப் பண்றதுக்கு. ஆனா நீங்க வந்து யாரும் வந்து அனலிஸ்ட் வந்து அவங்க பார்த்து நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்க மேலதான்
தப்பு. அது நீங்க வந்து படிக்கல. ஓகே, நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா போதும். இது மேல தேவையே இல்லை. யாரோட கோர்ஸும் எதுவுமே ஒர்த்தே கிடையாது. நீங்க வந்து கரெக்டான நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிச்சீங்கன்னா போதும். ஸோ எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் வந்து இதுதான் மெயின் பார்ட். அதுக்கப்புறம் ஏபிசி திரும்பி டிக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஓகே, லாஸ்ட் லெக் இருக்கு. ஸோ கேரண்டி இது வந்து எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள்னா நீங்க வந்து டி வேவ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். முன்னாடியும் வந்து நார்மல் ட்ரையாங்கிள்லையும் நம்ம டி வேவ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? அது வந்து மெயின் பாயிண்ட். இப்போ எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் ஒரு கிராஃபிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படிதான் ஜஸ்ட் ட்ரையாங்கிள் மாதிரி இதுல எப்படி இருக்கு, ஏபிசிடி 5 டச் பாயிண்ட் இருக்கு. எல்லாமே பாருங்க, புது லோ வந்து கீழே தான் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. பழைய ஹைஸ் வந்து பெருசா போயிட்டே இருக்கு. ஆனா நார்மல் ட்ரையாங்கிள் எப்படின்னா ஏ பி சி, ஒன் செகண்ட், ஆமா, ஏ பி சி டி இ, லோஸ் வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம ஹைஸ் வந்து கீழே வந்துட்டு இந்த ஆப்போசிட்ல போகுது. இது எக்ஸ்பேண்டிங் இப்படி போகுது. ட்ரையாங்கிள் ஆப்போசிட்ல பழைய ட்ரெண்ட் தானா இப்படி போகுது. ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட். எக்ஸ்பேண்டிங்க்கும் நார்மல் ட்ரையாங்கிளுக்கு இதுதான் மெயின். ரொம்ப ரேரான ஸ்ட்ரக்சர். இது வந்து நீங்க அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இது வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க அவ்வளோ மார்க்கெட்ல. ஆனா ஜஸ்ட் இது வந்து யாருமே ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள். அது நிறைய சொல்றேன் தப்பு. நீங்க வந்து ஒன் டைம் அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா நீங்களே வந்து நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அனலிஸ்ட்கே சொல்லுவீங்க, நீங்களாம் தப்பு சொல்றீங்க, தப்ப கத்து கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு நீங்களே சொல்லுவாங்க, நீங்களே பார்த்து கால்குலேட் பண்ணிட்டு சொல்லுவீங்க. ஸோ நான் யாருக்குமே தப்பு சொல்ல. ஆனா சில டாபிக்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வந்து இப்படி கோர்ஸ்க்காக இல்லைன்னா ஒரு இதுக்காக ஏமாத்துறாங்க. பசங்க வந்து இன்னும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷானா வராங்க. நிறைய பேர் முன்னாடியே ட்ரேடிங் பண்ணிட்டு அவங்கலாம் கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ்ல வந்து தப்பு சொல்றாங்கன்னா இப்ப பாவம் எதுவுமே நான் வந்து யாருமே பத்தி சொல்லல. ஆனா நீங்களே யோசிப்போங்க, நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு எல்லாமே கரெக்ட்னா எல்லாமே கரெக்ட் தான் இருக்கணும்ட்டு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதனால மந்த்ஸ்ல என்ன இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கரெக்டா. அது மாதிரி நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம டயக்னல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். டயக்னல்ஸும் ஒரு ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப். இது வந்து எப்படி ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம 90% ஆனா ஒரு டைரெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். நீங்க கரெக்டா மார்க் பண்ணீங்கன்னா 90% உங்களுக்கு தெரியும் டைரெக்ஷன் என்னதுன்ட்டு மார்க்கெட்ல. அடுத்த வீடியோல பார்ப்போம்.